ஏஞ்சல் ஒன்ல நீங்க ரெஃபர் பண்ணி வவுச்சர் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்பீங்க. அப்படி ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வவுச்சரை எப்படி வந்து அமேசான் பேல ரெடீம் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த ஏஞ்சல் ஒன்ல எப்படி ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது எப்படின்றது நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, வேணா நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ இப்போ எப்படி வந்துட்டு அந்த வவுச்சரை வந்து அமேசான் பேல நம்ம ரெடீம் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஏஞ்சல் ஒன்ல நீங்க வந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஃபரல் போனஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸ்ல வந்து ஒரு கோடா வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் ஜஸ்ட் காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய கோடை மட்டும் தனியா காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு அந்த மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அமேசான் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அமேசான் பே இ கிஃப்ட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டே வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களோட வவுச்சர் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் குவான்டிட்டி வந்து ஒரு குவான்டிட்டி அப்படின்றத வந்து போட்டுருங்க. போட்டு கீழே வந்து செக் அவுட் கொடுத்துருங்க. செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசானில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணணும். அமேசானில் இருக்கக்கூடிய அந்த நேமு லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமேசானில் நீங்கள் என்ன நம்பரில் ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து என்டர் வவுச்சர் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே நான் ஒரு கோடு வந்து காப்பி பண்ண சொன்னேன்ல எஸ்எம்எஸ்ல, அந்த கோடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்டு கீழே வந்து அக்ரின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே அக்ரி பண்ணிவிட்டு கீழே பிளேஸ் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்டாக ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். அந்த எஸ்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து கோடு அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த மெசேஜை வந்து கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு திருப்பி எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து கார்டு கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து செலக்ட் பண்ணி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அமேசான் பே ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க, பேன்ற ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கிஃப்ட் கார்டு அண்ட் வவுச்சர்ஸ் ஆப்ஷன்லாம் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து ஆல் கிஃப்ட் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஏ கிஃப்ட் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த கோடை என்ட்ரு பண்ணிட்டு ஆட் கிஃப்ட் கார்டு டு பேலன்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அமேசான் பே பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் அமேசான் பேல இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அமேசானில் எதுவும் ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் போட்டுக்கலாம். ரீசார்ஜ் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சர்வீஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஏஞ்சல் ஒன்ல நம்ம ரெஃபர் பண்ணி ஆட் பண்ண வவுச்சரை எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.